ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி பார்ப்போம். அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதாவது எதில் இருக்குன்னா ஹோமில் இருக்குங்க. ஹோமில் வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துங்க. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னென்னா, கண்டிஷனல்னா என்ன, ஃபார்மேட்டிங்னா என்ன. ஃபார்மேட்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள், அதாவது இந்த ஹோம் பட்டனில் இந்த போல்டு, அதாவது போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இந்த ஹைலைட் கலர் மாற்றுறது, இந்த மாதிரி ஃபாண்ட்டினுடைய கலர் மாற்றுறது, அந்த பேக்ரவுண்டு கலர் மாற்றுறது, இதெல்லாம் என்ன பேர் சொல்கிறது, ஃபார்மேட்டிங் சொல்கிறது. அதுக்கு பேர் தானே சொல்கிறது, ஃபார்மேட்டிங் சொல்கிறது. கண்டிஷனல்னால் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறது. கண்டிஷன் என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 7லேருந்து 10 வரைக்கும் நம்பர், அந்த நம்பரை மட்டும் வேணும், இல்லைனா வந்து எனக்கு லெஸ் தென்னு 10க்கு கீழே உள்ள நம்பர் மட்டும் வேணும், இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது அது பேர் வந்து கண்டிஷனல் சொல்கிறது. இந்த மாதிரி கண்டிஷனல் யூஸ் பண்ணி ஃபார்மேட்டிங் பண்ணுறது, அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் டைப் பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு நம்பரை டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்பருக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதாவது ஃபார்மேட்டிங்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, இந்த வந்து ஃபாண்ட்டு பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது, ஃபாண்ட்டு கலர் மாற்றுறது, இதுக்கு தான் பேர் சொல்கிறது ஃபார்மேட்டிங் சொல்கிறது. கண்டிஷனல்னால் இதான் லெஸ் தென் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறது, ஈக்குவலில் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி உள்ளது கண்டிஷன் சொல்கிறது. அதை எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை செலெக்ஷன் பண்ணிவிடுங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் கண்டிஷனல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதாவது கண்டிஷன் எப்படின்னா, எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5க்கு மேலே உள்ள நம்பரை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி கொடு, அந்த மாதிரி இது பண்ண போகிறேன். இப்போ 5க்கு மேலே உள்ள நம்பர் மட்டும். அப்போ என்ன செய்ய வேண்டியது, ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிடுங்க. போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஹைலைட்டட் செல் ரூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது, ஹைலைட்டட் செல் ரூல்ஸ்ன்னு இருக்குது. அதில் பாருங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, கிரேட்டர் தென் இருக்குது. கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி கேட்கும். என்ன கேட்கும், இங்கே நம்பர் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன், 5க்கு மேலேன்னு சொல்லியிருக்கேன். கிரேட்டர் தென் அப்படின்னா அர்த்தம் 5க்கு மேலே. 5க்கு மேலே உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணி காட்டுது பாருங்கள், கலர் மாற்றி காட்டுது பாருங்கள். அப்போ என்ன கொடுத்துருக்கேன், 5க்கு மேலேன்னு கொடுத்துருக்கேன். 5 கிரேட்டர் தென் கொடுத்துருக்கேன். அப்போ 5க்கு மேலே உள்ள நம்பர் மட்டும் என்ன செய்யும், உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி காட்டும். ஓகே கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ என்ன செய்யுது, இந்த டேபிளில் 5க்கு மேலே உள்ள நம்பரை மட்டும் என்ன செய்யுது, செலெக்ஷன் பண்ணி காட்டுது. இப்போ தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் எப்படி பண்ணுறது, எனக்கு அந்த கலர் எடுக்கணுன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் இந்த இருக்குது பாருங்கள், கிளியர் ரூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த கிளியர் ரூல்ஸை போய் கிளியர் ரூல்ஸ் செலக்டட் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ ஏன் போக மாட்டேதுன்னா, செலெக்ஷன் பண்ணிங்க. இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிடுங்க. அதில் போய் கிளியர் ரூல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் கிளியர் ரூல்ஸு ஃப்ரம் செலக்டட் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இப்போ ஒன்று பார்த்துருக்கோம், ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னென்னு ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி இதை செலெக்ஷன் பண்ணிங்க. இப்போ நம்ம கிரேட்டர் தென் பார்த்தோம். கிரேட்டர் தென் என்ன, 5னா 5க்கு மேலே, 6னா 6க்கு மேலே, இந்த மாதிரி கிரேட்டர் தென் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெஸ் தென் பார்ப்போம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் போயிட்டுங்க. அதில் என்ன இருக்குது பக்கம், ரெண்டாவது வந்து லெஸ் தென் இருக்குது. லெஸ் தென்னா கீழே, இப்போ 5க்கு கீழே. இப்போ 5ன்னு சொல்கிறீங்கன்னா 5க்கு கீழே, இப்போ 3ன்னு சொல்கிறீங்கன்னா 3க்கு கீழே. அப்போ இங்கே பாருங்கள், லெஸ் தென் கொடுத்துட்டேன். கொடுத்தவொன்னே என்னென்னு கேட்குது, இங்கே நம்பர் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துட்டேன், இப்போ 4ன்னு கொடுத்துட்டேன். இப்போ 4க்கு கீழே உள்ளது. இப்போ நேரம் தான் லெஸ் தென்னா 4க்கு கீழே உள்ளது. ஓகே கொடுத்து பாருங்கள். இப்போ 4க்கு கீழே உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ புரியுதுங்களா? அப்போ என்ன பார்த்துருக்கோம், கிரேட்டர் தென் பார்த்துருக்கோம், லெஸ் தென் பார்த்துருக்கோம். இப்போ இந்த டேபிளை கிளியர் பண்ணுறதுனா செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு அந்த கண்டிஷனை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் ரூல்ஸு கொடுத்துட்டு கிளியர் ரூல்ஸு ஃப்ரம் செலக்டட் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ வந்து 2 பார்த்துருக்கோம். திருப்பி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட்டட் செல் ரூல்ஸில் பிட்வீன்னா இடைப்பட்ட, இந்த நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் இடைப்பட்ட நம்பர் மட்டும் சொல்லுவோம். அப்போ பாருங்கள், பிட்வீன் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கே வந்து நான் 5 கொடுக்குறேங்க. 5லேருந்து எனக்கு 7 வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம், 5லேருந்து 7 வரைக்கும் உள்ள நம்பரை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். என்ன கொடுத்துருக்கேன், 5 கொடுத்துருக்கேன். இந்த நான் வந்து 7 கொடுத்துருக்கேன். அப்போ 5லேருந்து 7 வரைக்கும் உள்ளது. இந்த பாருங்களேன், இங்கே கலர் பக்கத்தில் காட்டுது பாருங்கள், லைட்டு ரெட்டு ஃபில்னு கொடுத்துருக்கு. இது கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் பல ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டைல் வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் இதை பாருங்கள், ஒன்லி ரெட் கலர் மட்டும் வரும், இப்போ க்ரீன் கலர் மட்டும் வரும். இந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். இங்கே ஆப்ஷன் இருக்குது, பக்கத்துலேயே வேணாலும் கொடுத்து மாற்றி பார்த்துங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ மாறிக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன 5 to 7, 5லேருந்து 7 வரைக்கும் உள்ளதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன், பிட்வீன் சொல்லியிருக்கேன். தேவையில்லையா ரிமூவ் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிங்க. இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் என்ன செஞ்சிட வேண்டியது, போயிங்க கிளியர் ரூல்ஸு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். அடுத்து கண்டிஷனல் ஃபார்மேட் 3 பார்த்துருக்கோம். கிரேட்டர் தென் பார்த்துருக்கோம், லெஸ் தென் பார்த்துருக்கோம், பிட்வீன் பார்த்துருக்கோம். அடுத்து ஈக்குவல் டு
ஈக்குவல்ட்டுனா சமமான நம்பருங்க. இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5ங்கிற நம்பர் மட்டும் 5ன்னு கொடுத்துட்டேன். அப்போ 5 மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டும். ஈக்குவல் டு 5 சமமாக உள்ள 5 எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹைலைட்டரை வேணால் ரிமூவ் பண்ணிங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் என்ன செய்ய கிளியர் ரூல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். அடுத்த ரைட்டு இப்போ என்ன பார்த்துருக்கோம், 4 பார்த்தாச்சுங்க. கிரேட்டர் தென் பார்த்தாச்சு, லெஸ் தென் பார்த்தாச்சு, பிட்வீன் பார்த்தாச்சு, ஈக்குவல் டு பார்த்தாச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, டெக்ஸ்ட் தட் கண்டைன். டெக்ஸ்ட்னா எழுத்துங்க, இதில் எழுத்து கிடையாது. அப்போ அதுக்காக என்ன செய்கிறேன், அந்த பக்கத்தில் ஒரு சீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சீட்டு 1ல் நம்பர் அடித்து வச்சுருக்கேன், சீட்டு 2ல் வந்து இந்த மாதிரி நேம் அடித்து வச்சுருக்கேன். இந்த நேம் அடித்து வச்சுருக்கேன். இந்த நேமில் வந்து ஒரு நேமை வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுனேன். அப்போ இந்த கண்டிஷன் மூலம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் போயிடுங்க, அதில் போய் டெக்ஸ்ட் டு கண்டைன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு என்ன முகமதுன்னு அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். முகமது அடிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது மட்டும் செலக்ட் பண்ணி காட்டும். அந்த டேபிளில் இருந்துச்சுன்னா, நம்ம டைப் பண்ணி அந்த வேர்டு இருந்துச்சுன்னா உங்களை செலக்ட் பண்ணி காட்டும். இப்போ தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். செலெக்ஷன் பண்ணிட்டு என்ன நீங்கள் நேராக போய் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் கிளியர் ரூல்ஸ் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிங்க. அடுத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இப்போ ஹைலைட்டில் டெக்ஸ்ட் டு காலம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஏன்னு இருக்கணும். இப்போ ஏன்னா எல்லாத்துலேயும் இருக்குது. இங்கே ஒரு சிவாவிலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீன்னு கொடுத்து பாருங்கள். பீன்னு கொடுத்தீங்கன்னா பி லெட்டர்ஸ் எதில் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி காட்டும். ஓகே கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த தேவி பாலாவிலையும் பி இருக்குது, அன்புலையும் பி இருக்குது, அதனால் செலக்ட் பண்ணி காட்டுது. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யலாம், ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது. ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிங்க. கிளியர் ரூல்ஸில் போய் கிளியர் ரூல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன பார்த்துருக்கோம், அதில் டெக்ஸ்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து டேட்டு, அடுத்து டூப்ளிகேட் வேல்யூ. டூப்ளிகேட் வேல்யூ என்னென்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இது எல்லாமே டூப்ளிகேட்டாக தான் இருக்குது. இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் வேல்யூன்னு கொடுத்து பாருங்களேன், எல்லாமே செலக்ட் ஆகும். ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே டூப்ளிகேட்டாக தான் காட்டும். உங்களுக்கு வேணா ஒரு நம்பர் வேணால் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இது வராது, ஏன்னா 10 வந்து ரிப்பீட் ஆகலை, அதனால் அது காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டூப்ளிகேட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதையும் கிளியர் பண்ணிவிடுங்க. கண்டிஷனலில் போய் என்ன செய்ய வேண்டியது, ஹைலைட் செல்லில் போய் கிளியர் ரூல்ஸில் போய் கிளியர் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பார்த்தாச்சு, இதில் டூப்ளிகேட் வேல்யூவும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்கல, டேட்டு மட்டும் பார்க்கல. டேட்டுக்கும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்குது 3வது சீட் எடுத்துங்க. சீட்டில் வந்து டேட்டு ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டேட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது டேட்டுன்னு சொல்லியிருக்கு, டேட்டு ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன். 16ஆம் தேதி, 17, 18, 19 மாதிரி அடித்து வச்சுருக்கேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட்டட் கொடுத்துட்டு டேட்டுன்னு கொடுத்தோன்னா என்னென்ன இங்கே இருக்குன்னா, எஸ்டர்டே இருக்குது. எஸ்டர்டே நான் டேட் இங்கே அடிக்கல, அதனால் காட்ட முடியாது. டுடே வந்து டுடேயும் கிடையாது, டுமாரோ பாருங்கள். டுமாரோ கொடுக்குறேன். டுமாரோ நாளைக்கு நான் 16ஆம் தேதி காட்டுது பாருங்கள். ஓகே கொடுத்து பாருங்கள், 16ஆம் தேதி ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா. தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹைலைட் செல்லில் போய் டேட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீக் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். அடுத்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் என்ன செய்யலாம், நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் எனக்கு வந்து குறிப்பிட்ட இதெல்லாம் தனித்தனியாக ஹைலைட் பண்ணி காட்டணும்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுக்கலாம். அதுக்காக உள்ள கமாண்டு தான் அது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்கிறது. நான் ஆல்ரெடி இந்த கமாண்ட் எடுத்திருக்கேன். இதில் டீப்பாக எடுக்கல, சும்மா லைட்டாக எடுத்திருந்தேன். அதனால் இந்த இதில் வந்து ஃபுல்லாக டீப்பாக எடுக்கிறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அடுத்து இது ஓகே முடிஞ்சிங்களா. இதில் எல்லாமே முடிஞ்சிச்சிங்க. இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது 2வது பாருங்கள், டாப் பாட்டம் ரூல்ஸ்னு இருக்குது. டாப்பு பாட்டம் ரூல்ஸ்னு இருக்குது. இப்போ திருப்பி நம்ம நம்பருக்கே வந்துடுவோம். இந்த நம்பருக்கே வந்தாச்சு. இதை ஃபுல்லாக நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். இந்த டேபிளை வந்து என்ன செய்யலாம், ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் டாப் பாட்டம் சொல்லி அதில் என்ன பாருங்கள், டாப் 10 அப்படின்னா என்ன செய்யுமா, கீழேருந்து மேலே வரைக்கும் இங்கே பாருங்கள் டாப் 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா டாப் 10 கொடுத்துட்டு பாருங்களேன். இப்போ அதாவது டாப்லேருந்து எடுத்துக்கும். இப்போ என்ன நம்பர் ஒன்று குறைச்சி பாருங்கள், இல்லை அதிகப்படுத்தி பாருங்கள். இப்போ டாப் 2 அதாவது என்ன, இந்த டாப்னா கீழேருந்து எடுத்துக்குது, அதாவது கீழேருந்து நம்பர் எடுத்துக்குது. ஓகே கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி திருப்பி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் பாட்டத்தில் போய் திருப்பி கொடுத்து பாருங்கள். இந்த இதற்கு அடுத்து பாட்டம் கொடுத்து பாருங்கள். பாட்டம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து காட்டும். பாட்டம் கொடுத்தீங்கன்னா மேலே, அதாவது மேலேருந்து ஆரோ காட்டும். கீழே கொடுத்தீங்கன்னா கீழேருந்து ஆரோ காட்டும். இந்த மாதிரி கொடுக்குறது தான் இது. இந்த கொடுத்து பாருங்கள். ஓகே கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லைன்னா எரேஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் கிளியர் ரூல்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்னது, செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு
இப்போ என்ன ஆச்சுன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் டாப், அதாவது இங்கே பாருங்கள் டாப் 10 ஐட்டம் போட்டிருக்கு. டாப் 10 ஐட்டம்னு போட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எத்தனை ஐட்டம் இருக்குது? இங்கே 8 ஐட்டம் தான் இருக்குது. இப்போ டாப் 10ன்னு போட்டிருக்கோம். இங்கே வேணால் இது பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்று கொடுத்துருக்கேண்ணா, ஒரு ஐட்டம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஓகே கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஐட்டம் மட்டும் செலக்ட் ஆகுது. கீழேருந்து ஃபஸ்ட்டு டாப் 10 கொடுத்து கீழேருந்து பாட்டம் 10 கொடுத்தீங்கன்னா மேலேருந்து காட்டும். உங்களுக்கு மேலேருந்து வந்து இப்படி காட்டும். வேறு ஒன்றுமே கிடையாது இதில். இது குழப்பறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது இதில். அடுத்ததில் என்ன இருக்குது? டாப் 10 முடிஞ்சிச்சு. அடுத்தது டாப் 10%. இந்த உள்ள ரெக்கார்ட்லேயே டாப் 10% மட்டும் உங்களுக்கு இது பண்ணி காட்டும். இங்கே பாருங்கள், டாப் 10ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் 10% மட்டும் பண்ணி காட்டும் உங்களுக்கு. இங்கே வேணால் பர்சன்ட் வேணால் அதிகப்படுத்தி பாருங்கள். இப்போ பாருங்கள் பர்சன்ட்டை வந்து இப்போ கொடுத்துருக்கேன் 30% கொடுத்துருக்கேன். 30% உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. கீழேருந்து ஹைலைட் பண்ணி காட்டும். 30% பர்சன்டேஜ் 30% கொடுத்துருக்கேன். 28 கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் 30% கொடுத்துருக்கேன். அந்த டேபிளில் ஒரு 30% உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பாட்டம் 10% கொடுத்துருக்கேன். அப்போ மேலேருந்து உங்களுக்கு இப்போ அதை வந்து ஒரு 30% 50% கொடுக்கணும்னு வச்சிங்களேன். பாருங்கள் மேலேருந்து ஒரு 50% ஹைலைட் பண்ணி காட்டும். 40% கொடுத்துருக்கேன். அப்போ மேலேருந்து ஒரு 40% ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்து பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இது முடிஞ்சு. அடுத்தது என்னது? எபோ ஆவரேஜ். ஆவரேஜ் அதே மாதிரி தான். ஆவரேஜ் பண்ணி பார்த்துக்கலாம். ஆவரேஜ் எப்படி வேணும்? இந்த பாருங்கள், இந்த ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். அதாவது உள்ளதுலேயே எவ்வளோ? இப்போ ஆவரேஜ்னா என்னது? இப்போ இது ஃபுல்லாக வந்தால் 100%. அதில் பாதி 5 ரோ, மொத்தம் 8 ரோ இருக்குது. அதில் பாதி ஆவரேஜ் என்ன? 4 ரோ வந்து ஆவரேஜ் பண்ணி காட்டுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பிலோ ஆவரேஜ். மேலேருந்து பண்ணி காட்டும். மேலேருந்து வந்து 4 பண்ணி காட்டும். மொத்தம் 8 ரோ இருக்குது. 8 ரோவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 4, அந்த மாதிரி பண்ணி காட்டும். அது இதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது. இதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா பார். டேட்டா பார்னால் என்னென்னா ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் டேட்டா பாரை போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி காட்டும். இங்கே பாருங்கள், 1 வந்து சின்னதாக காட்டுது, 2 கொஞ்சம் பெருசாக காட்டுது, 3 கொஞ்சம் பெருசாக காட்டுது. இந்த மாதிரி பார் போட்டு காட்டும். அதுக்காக உள்ளது தான். திருப்பி ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு வேறு வேணால் கொடுத்து பாருங்கள். அதில் பாரில் போய் இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர், சின்ன நம்பர்னால் சின்னதாக காட்டும், பெரிய நம்பர்னால் கொஞ்சம் வந்து ஒரு வித்து வந்து அதிகமாக காட்டும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். அது இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்கிறது. டேட்டா பார்ஸ் முடிஞ்சு. இப்போ இதை கிளியர் பண்ணுங்க. இதை கிளியர் பண்ணுங்க. இப்போ கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கலர் ஸ்கேலாம். கலர் ஸ்கேல் கொடுத்து அதே மெத்தட் தான். இந்த மாதிரி கலரை வந்து போட்டு காட்டுங்க. என்னென்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கலரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணிக்கலாம். இதுவும் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஐக்கான் இந்த இருக்குது பாரு, ஐக்கான் செட்னு இருக்குது. இதில் எந்த ஐக்கான் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஐக்கான் இந்த மாதிரி போட்டு காட்டும். ஒவ்வொன்றிலையும் செட் பண்ணி காட்டும் ஐக்கான். எந்த ஐக்கான் வேணுமோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் ஐக்கான் செட்டிங் கொடுத்துட்டு, இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரோவில் வேணும், ஆரோ வருது பாருங்கள். ஆரோ பிடிச்சினா ஆரோ கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து அதாவது நெட்வொர்க்கிங், அதாவது ஒய்ஃபை இந்த மாதிரி வந்து நெட்வொர்க்கிங் உள்ளது வேணால் இந்த பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் எது வேணுமோ நீங்கள் இது பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். அதில் அதாவது என்னது சார்ட் டைப்பில் இருக்குது. எந்த மாடலில் வேணுமோ கொடுத்து நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. இந்த மாதிரி இன்ட்டு வேணுன்னா இன்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது கிளியர் பண்ணுறதுனா நம்ம வந்து கிளியர் ரூல்ஸில் போய் கிளியர் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. நியூ ரூல்னால் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு டிசைன் நம்ம வந்து ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரெடிமேட் டிசைன் நம்ம வீரத்தை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் நான் வந்து நியூ ரூல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாங்க. நம்ம என்ன வந்து நம்பர் கொடுத்துட்டு இந்த கலர்லாம் வேறு மாற்றுற மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம். என்ன கலர் வேணுமோ கொடுத்துட்டு மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் கலர்லாம் மாற்றிக்கலாம். அதான் வந்து நியூ ரூல்னு சொல்கிறது. ஓகேங்களா? மேனேஜ் ரூல்னால் என்னென்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டில் செட் பண்ணோம்ல, அந்த இது தேவையில்லைன்னா என்ன செய்யலாம், டெலிட் பண்ணிடலாம். இது தேவையில்லைன்னா டெலிட் பண்ணலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இதை செஞ்சு பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்கிறது, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்கிறது. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னென்னா, ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கிறது. பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதா, இல்லை வந்து ஃபாண்ட் கலர் மாற்றுறதா, இல்லை ஃபாண்ட்டு மாற்றுறதா, இந்த மாதிரி இதெல்லாம் போய் நம்ம என்ன செய்யலாம், இதில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக உள்ளது தான் என்ன சொல்கிறது, இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் சொல்கிறது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.